வணக்கம் அன்பான ஜிடிவி உறவுகளே, ஜிடிவி வழங்கும் ராகம் தானம் பல்லவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும் அன்பான உறவுகளே, இந்த நிகழ்ச்சியில் வித்தியாசமான படைப்புகள், எங்களுடைய எழுத்து கலைஞர்களுடைய படைப்புகள் மற்றும் வித்தியாசமான பாரம்பரிய கலைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது. அந்த வகையில் இன்று எங்களுடன் 2 சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றா, ஒரு கலைஞரை பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர், பாடல் ஆசிரியர், பல்வேறுபட்ட பாடல்களுக்கு பாடல் வரிகளை எழுதி கொண்டிருப்பவர். அது மட்டுமில்லாமல் அவர் மூலமாக தற்போது அறிமுகம் செய்த ஒரு சொல்லிசை கலைஞர், ரேப்பர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், சொல்லிசை கலைஞர்கள் அவர்களையும் இணைந்து இன்று இருவரையும் சந்திக்க இருக்கின்றோம். முதலாவது பாடல் ஆசிரியர் மற்றும் அவர் இசை அமைப்பார், பாடல் கூட பாடுவார், வேறு யாருமில்லை முல்லை நிஷாந்தன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் முல்லை நிஷாந்தன் அவர்கள். சரி, எப்படி இருக்கின்றீர்கள்? சரி, நாங்களும் நல்ல சுகம். நீங்கள் முன்பும் நிறைய நிகழ்ச்சியில் வந்து இங்கு ஜிடிவி கலையத்துக்கு வந்து சிறப்பித்திருக்கிறீர்கள் இல்லையா? பல்வேறுபட்ட நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்றார் முல்லை நிஷாந்தன். அவர் மட்டுமில்லாமல் டோனியோ மால் என்று அழைக்கப்படும் மலரவன் பிரபாகரன் அவர்களையும் இன்று சந்திக்கின்றோம். வணக்கம். சரி, 2 பேரும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட அவர்களுடைய கலை திறமைகள், அவளுடைய கலை பயணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள இன்று வந்திருக்கின்றார்கள். சரி, முல்லை நிஷாந்தன் அவர்கள், நீங்கள் நிறைய பாடல்களுக்கு இசையமைப்பதை விட உங்களுடைய முழு ஆர்வமும் கூடுதலாக பார்த்தீர்கள் என்றால் பாடல் வரிகள் எழுதுவதில் இருக்கின்றது இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது எப்படி அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்தது? எப்போது ஆரம்பித்தீர்கள்? சில பேர்களை பார்த்தீர்கள் என்றால் திடீரென்று, அதாவது பெற்றோர்கள் தூண்டுவதால் அந்த கலையில் வருகின்றார்கள், கலைத்துறைக்குள் வருகின்றார்கள். நீங்கள் எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்தது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், முதல்ல வந்து ஜிடிவி நேரம் எல்லாருக்கும் வணக்கம். எங்களை அழைப்பிச்சமைக்கு மிக்க நன்றி. அடுத்த விஷயம், இந்த பாடல்னு பார்த்தா எனக்கு வந்து இப்போ நான் ஜெர்மனியிலேருந்து தான் இங்கே லண்டனில் வந்திருக்கிறேன். ஸோ அந்த வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, தனிமை தான் எங்களை வந்து ஒரு விஷயத்துக்கு உள்வாங்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த காலத்தில் வந்து இப்போ நான் ஜெர்மனியில் இருந்த காலத்தில் வந்து நான் சின்னலேருந்து எனக்கு தமிழில் சரியான ஈடுபாடு இருந்தது. நான் படித்த காலத்துலேருந்து, தமிழத்தில் படித்த காலத்துலேருந்து. ஸோ அதன் பிறகு இங்கே சங்கீதம் தான் படிச்சுட்டு வந்தேன் ஆரம்பத்தில். சங்கீதம் ஆரம்ப கல்வி, மற்ற மிருதங்கம், இப்படியான இசைத்தட்டுகள், இப்படி சுரத்தட்டுகள், இப்படியான கருவிகளை படித்த வேளையில் அந்த ஒரு இசைக்கு வந்து மொழி தேவைப்பட்டுச்சுது. என்னென்னு சொன்னால், இப்போ என்னுடைய ஆர்வம் வந்து ஒரு மற்றவருடைய கலைஞருடைய பாடலை தொடர்ந்து போகாமல் என்னுடைய ஒரு இசைக்கு ஒரு பாடல் வரிகள் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் என்னுடைய பாடலுக்கு நானே அந்த பாடலோட இப்போ நான் போடுற இசை மெட்டிக்கே நானே எழுத ஆரம்பித்தோன்னே ஸோ அப்படியே படிப்படியாக உயர்ந்ததான் இந்த வளர்ச்சின்னு சொல்லலை. இப்போ நானும் ஒரு மாணவன் தான். சரி, அப்போது உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்தால் நீங்கள் இதுக்குள் வந்திருக்கிறீர்கள் அப்படியா? கண்டிப்பாக. சரி, டோனியோ மால் சொல்லிசை கலைஞர், ஒரு புதிய கலைஞர் என்று கூட சொல்லலாம். இப்போது வித்தியாசமான பாடல்களுக்கு சொல்லிசை கொடுத்து கொண்டிருக்கின்றார், பாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கலைத்துறை பயணமும் ஒரு திடீரென்று தான் ஆரம்பித்திருக்கும். எப்படி இதுக்குள் நுழைந்தீர்கள்? அப்படி என்றால், நான் முதலே எனக்கு ஆரம்பத்தில் கலையில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. நான் வயலின் பழகினான். சரி. அப்போ வயலின் முடித்து அப்படி கீபோர்ட் அதில் வாசிக்க தெரியும். அப்போ அதுலேயே கொஞ்சம் ஈடுபாடுகள் எனக்கு இருந்தது. என்னுடைய அண்ணா தான் மியூசிக் வந்து இசை அமைக்கிறது. அப்போ இவரை சந்தித்தது வந்து என் அண்ணாண்ட இசையமைக்கு இவர் ஒரு எழுத்தாளராக வந்துள்ளார். வரும்போது அப்போ இவரோட நான் பழகி அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகினேன். ஆனால் நான் ஈடுபடையில் அந்த காலகட்டத்தில் இசையில். இது ஒரு காலகட்டத்தில் நான் அண்ணாவுக்கு என்னுடைய
எனக்கு அந்த சொல்லி இசையில் கொஞ்சம் ஆர்வம் கூடிட்டு அந்த இசையில். அது அப்புறம் என்னுடைய அண்ணாண்ட ஒரு இசைக்கு நான் ஒரு லிட்டில் போர்ஷன் வந்து ரேப் பண்ணி விட்டுனார். அப்போ இவர் பாட்டுக்கு எழுத்தாளர் அந்த பாட்டுக்கு. அப்புறம் அதிலிருந்து இவருக்கு என்ன ரேப் பிடிச்சிருந்தது. ஆனால் நான் அதுக்கு அண்ணா ஒரு வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிடல. அதனால் நான் கொஞ்சம் வரிகள் எழுதியிருந்தேன். எனக்கு அந்த கெதியா ரிலீஸ் பண்ண ஒரு ஆசை இந்த ரேப். இப்போ இவர் இசையமைத்துள்ளார் அந்த ரேப்புக்கு. அது மூலமாக எங்களோட கெமிஸ்ட்ரி அதுலேருந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சரி, அதிலிருந்து 2 பேரும் இணைந்து பாடலும் சொல்லி செய்யும் இணைந்து பல்வேறுபட்ட பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். சரி, அப்போ உங்களுடைய அண்ணா என்று சொன்னீர்கள். உங்களுடைய அண்ணாவின் பேரை கூறவில்லை. அவர் என்னுடைய அண்ணா நிரோஜன் இப்போது நிறைய பாடல்களுக்கு இசையமைத்து கொண்டு வருகிறாரா? 2 ஆல்பம் ரிலீஸ் பண்ணவர். ஒன்று 2006, 2008. சரி சரி, கண்டிப்பாக பாராட்டுகள். சரி, முல்லை நிஷாந்தன் அவர்களுடைய அதாவது உங்களுடைய வரிகளில் அமைந்து ஒரு பாடலை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். நெஞ்சம் ஒரு முறை என்ற பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலை பற்றி சில விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. சரி நேர்களே, முல்லை நிஷாந்தன் உடைய கவி வரிகளில் அமைந்த நெஞ்சம் ஒரு முறை என்ற பாடல் உங்களுக்காக வருகின்றது. இதோ பாருங்க. சொன்னால் கேட்காதே என் அன்பே, கண்கள் சொல்லியும் காதல் நிற்காதே. காதல் என்றால் வலிகள் தீராதா என் கண்ணே, உன்னால் இன்று இதயம் மகிழாதா. யார் யாரோ பார்க்கும் போதே நீ என்றால் சந்தோஷம், நீதானே எந்த உயிரின் உல்லாசம். தீயில் எரியுதே நினைவுகள், தாயை போலவே பார்க்கிறேன், தாங்கிக் கொள்கிறேன் நெஞ்சில் நான் உன்னையே. என் காதலியே நீ எனக்கு தானே, உன் சிரிப்பிலே என் உயிர் தேயுதே. வலிகள் வாங்கியே இதயம் சுமக்கிறேன் உன்னை நினைக்கும் போது. வார்த்தை இல்லாமல் மொழிகள் கேட்கிறேன் காதல் தொலைந்த போது. தொடரும் பாதையில் முட்கள் இல்லாமல் பூக்கள் தேடி பார்த்தேன். மௌனம் பேசுதே உந்தன் உதடுகள் என்னை பார்க்கும் போது. அணு அணுவாக நீயோ என்னை கொன்று போனது ஏனோ, உயிர் வலி நீயும் தந்து என்னை சாய்த்து போனவள் நீயோ. உன்னை போல ஒரு பெண்ணின் இதயம் சொல்லுதே நீதான் உண்மை. நெஞ்சம் ஒரு முறை சொன்னால் கேட்காதே என் அன்பே, கண்கள் சொல்லியும் காதல் நிற்காதே. காதல் என்றால் வலிகள் தீராதா என் கண்ணே, உன்னால் என்று இதயம் மகிழாதா. நிறம் தெரியாத வானம் ஒன்றை விழிகள் உணரும் நேரம்.
சொல்லாத பாடல் ஒன்றை என் உதடு பாடும். கரை காணாத அலை ஒன்றை ரசிக்கும் மனதின் தருணம். விடை தேடாத இதயம் ஒன்றை விழிகள் சொல்லும் பருவம். அணுவணுவாக நீயோ என்னை கொன்று போனது ஏனோ. உயிர் வலி நீயும் தந்து என்னை சாய்த்து போனவள் நீயோ. கண்கள் மூடியே கனவில் தேடினேன் காதல் ஒன்றினால் கவிதை பாடினேன். நெஞ்சம் ஒரு முறை சொன்னால் கேட்காதே என் அன்பே. கண்கள் சொல்லியும் காதல் நிற்காதே. காதல் என்றால் வலிகள் தீராதா என் கண்ணே. உன்னால் இன்று இதயம் மகிழாதா. யார் யாரோ பார்க்கும் போதே நீ என்றால் சந்தோஷம். நீதானே எந்த உயிரின் உல்லாசம். உல்லாசம் நீயில் எரியுதே நினைவுகள். தாயை போலவே பார்க்கிறேன். தாங்கிக் கொள்கிறேன் நெஞ்சில் நான் உன்னையே. என் காதலியே நீ எனக்கு தானே. உன் சிரிப்பிலே என் உயிர் தேயுதே. நெஞ்சம் ஒரு முறை சொன்னால் கேட்காதே என் அன்பே. கண்கள் சொல்லியும் காதல் நிற்காதே. காதல் என்றால் வலிகள் தீராதா என் கண்ணே. உன்னால் இன்று இதயம் மகிழாதா. நெஞ்சம் ஒரு முறை என்ற ஒரு அருமையான பாடலை கேட்டோம். உண்மையில் அற்புதமான கவி வரிகளை கொண்ட ஒரு பாடல், காதல் பாடல் இல்லையா? சரி, இந்த பாடலை பத்தி சொல்லுங்கள். எப்படி இந்த பாடல் வாய்ப்பு கிடைத்தா, அல்லது நீங்க தான் இந்த பாடலை எழுதி? இந்த பாடலுடைய இசையமைப்பாளர் வந்து லண்டன்ல இருக்கிறார். அவருடைய பேர் வந்து பிரசாந்த் ஜெயதீபம். ஸோ இவற்ற பாடலை வந்து அவர் ஒரு கிறிஸ்தவ இசை பாடலாம் செய்து கொண்டிருந்தவர். அப்போ நான் அவருடைய பாடலை வந்து இணையதளத்திலாம் பார்த்துருந்தேன். பார்க்கல எனக்கு உண்மையாக ஒரு ஈடுபாடு என்னன்னு சொன்னால் அவருடைய இசை வந்து எனக்கு உண்மையாக நல்லா பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்குள்ளேயே வந்து அவர் ஒரு இசைஞானியினுடைய தீவிர பக்தன் கூட. ஸோ அவர் எப்பவுமே அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவருடைய பாடலை நான் கேட்ட பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பம். அவருடைய இசையில் வந்து நான் எப்படியாவது எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. ஒரு பாடல் வந்து அதுக்கு காட்சியோட உருவாக்கணும். கண்டிப்பாக. அப்போ நான் அந்த இந்தியாவுக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து இந்த பாடலை வந்து எடுத்தால் செய்தேன்னு சொன்னால் நான் அந்த பாடலை கொண்டே நான் நினச்ச மாதிரியே அதை படமாக்குறதோட அந்த ஒரு சிறிய ஒரு ஆசை உண்டு. ஒரு ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை அதில் செய்யலாம் உண்டு. அந்த ஒரு ஆசை தான் இந்த பாடலை வந்து இந்த பாடலுக்கு வந்து நான் அவருடைய பாடலுடைய மெட்டை ரசித்த பொழுது நாங்கள் நினைச்ச பாடகர் வந்து கரிச்சனாக இருந்தார். கரிச்சரன் வந்து இப்போ பிரபலிய பாடகர் இந்தியாவில். அந்த பாடலை அவர் பாடி வந்த அப்புறம் நானே சொன்னேன், இந்த பாடலை நானே அதாவது காட்சிப்படுத்த விரும்பப்படுறேன். ஸோ அதுக்கு பிறகு நான் அதை உருவாக்கி இந்த பாடலை வெளியிட்டிருந்தேன். சரி, அருமையான ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள். இன்னும் பல பாடல்கள் இருக்கின்றன இல்லையா ஒளிபரப்பதுக்கு? சரி, டோனியம்மாள் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சொல்லிசை என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதாவது பாடல்கள் பாடுவதை விட சொல்லிசைகள், அதாவது ரப் பண்ணுவது மிகவும் கஷ்டமான விஷயம் உண்மையிலே. அதாவது தொடர்ந்து அடுக்கடுக்கா நீங்கள் அதாவது சொற்களை சொல்லிக்கொண்டு பாடுவீர்கள் மூச்சு விடாமல். சரி, அதற்கு என்ன மாதிரியான பயிற்சியில் இது முடிப்பீர்களா, அல்லது ஏதாவது பழைய? அதுக்கு முதல் வந்து இப்போ சொல்லிசை என்பது ஒரு தாளத்துக்கு நீங்கள் எவ்வளோ வார்த்தைகளை பூத்த முடியுமோ ஒரு தாளத்துக்கு நீங்கள் அது ஒரு ஒரு பீட்டுக்கு நீங்கள் சொல்லிசை செய்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்லிசைக்கு வந்து பீட்டை தேவையில்லை, தாள மட்டு அளவில் தேவையில்லை. நீங்கள் உங்களோட வார்த்தையில் ஒரு அந்த ஃப்ளோ இருந்தால் அது வந்து ஒரு சொல்லிசை. அதான். சரி, உங்களுக்கு யாராவது விருப்பமான சொல்லிசை கலைஞர்கள் இருக்கின்றார்களா? யாரையும் பார்த்து நீங்கள்? இப்போ நான் வந்து இப்போ தமிழில் தான் ப்ராப் பண்ணுறப்ப நான் கூடுதலாக இப்போ நான் சிறிய வயசில் வளர்க்க வந்து நான் இப்போ மெல்லிசை பாடல்கள் தான் கேட்டிருப்பேன். இந்த வயசில் வளர்க்க இப்போ இளையராஜாவோ ஏராமானோ. இப்போ அந்த முதல் தமிழ் ரேப் சொல்லிசை வரைக்கும் கேட்ட பாடல் வந்து அந்த பெட்டர் ரேப், இந்த சுரேஷ் பீட்டர். அப்போ அதை கேட்டு எனக்கு அதில் ஒரு வித்தியாசமாக இருந்தது இப்போ இல்லை. அப்போ அதுலேருந்து நான் விருப்பப்பட்டுள்ளேன்.
இப்போ ஆர்வம் வந்துள்ளது அதில் அதை பார்த்து இப்போ அந்த மற்ற ரேப்பே கொஞ்சம் எனக்கு அதை கொஞ்சம் ரேப் பண்ணி கொண்டு இருப்பேன் சும்மாவே எங்கே சும்மா போர் அடித்தாலே ரேப் பண்ணி கொண்டு இருப்பேன். கண்டிப்பாக சொல்லிசை என்பது உண்மையிலே பாராட்டுக்கள். உண்மையிலே சொல்லிசை என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதை பாடுவது என்பது தொடர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டிருக்கீங்க, தொடர்ந்து வளர வேண்டும். இப்படியான சொல்லிசை பாடி எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். சரி, முல்லை நிஷாந்தன் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய பாடல்களுக்கு எப்படியான கலைஞர்கள் பாடியிருக்கிறார்கள்? உங்களுடைய கவிவர்களை கொண்ட பாடல்களுக்கு மற்றும் உங்களுடைய இசையில் நிறைய பாடல்கள் அமைந்துள்ளன. இப்போது தற்போதைய காலகட்டத்தில் யார் என்னென்ன கலைஞர்கள் உங்களுக்கு பாடியிருக்கிறார்கள்? இசையமைப்பாளர் என்று சொன்னால், இப்போ நான் உண்மையாக என்னுடைய தொழில் வந்து நான் ஆசைப்படுற விருப்பப்படுற உண்மையான ஒரு கலை வந்து எனக்கு விருப்பமானது வந்து பாடலாசிரியர். நான் எப்பவும் வந்து என்ன ஒரு பாடலாசிரியரை தான் இனம் காட்டி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நான் சிறிய வயசுலேருந்து இந்த இசையை பயின்றபடியால் அந்த எனக்கு இலகுவாக இருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். என்னென்னு சொன்னால், இந்த இப்போ எந்த ஒரு இசையமைப்பாளரும் வந்து தங்களுடைய மெட்டை கொடுக்கும்போது நான் கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமென்னு சொன்னால் எனக்கு அது இசையில் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சபடியால். அப்போ அதனால் இப்போ என்னுடைய இசையில் வந்து இப்போ நான் வந்து இப்போ பல கலைஞர்கள், நீங்களும் என்னோட பாடிக்கிறீங்க, தெரியும், அப்படி கனப்பாடல் பாடிக்கிறாங்க எல்லாரும். இப்போ இந்த ஐரோப்பாவிலே வந்து நான் பல புதிய கலைஞர்களுக்கு என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பார்வை ஒன்று இருக்குது. நாங்கள் எப்போவும் வந்து தேடி போகிறோம், வேறு ஒரு மாநிலத்தை அயலை தேடி போகிறோம்ன்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு எல்லாருக்கும் இருக்குது. நாங்கள் மற்ற நாடத்தான் தேடி போகிறோம், எங்களுக்கு உள்ள படைப்பு இல்லையான்னு சொல்கிறோம். என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பார்வை எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து திறமையில வந்து நீங்கள் வளர்த்து கொண்டு அது எங்கே போனாலும் பரவாயில்ல. நாளைக்கு உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு பிறநாடோட வந்து உங்களுடைய இசையை அங்கீகரித்தா கூட அது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். வழிய அது வந்து எங்களோட தமிழை வந்து குறைச்சி பார்க்க எங்களை நாங்கள் மலங்கடிக்கிறோமா இல்லாட்டிக்கு நாங்கள் அதுலேருந்து போகிறோமான்றது இல்லை. இப்போ நான் அப்படித்தான் வந்து எனக்கு நான் இங்கே தென்னிந்திய சினிமாவுக்கு நான் பாடல் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அந்த பிரவேசம் வந்தது வந்து என்னுடைய ஆர்வமும், அடுத்தது அந்த ஒரு பெரிய ஒரு மாநிலத்துக்கு நாங்கள் காலை ஊன்றோம்னு சொன்னால் அதுக்கிட்ட தகுதியை நாங்கள் வளர்த்து கொண்டு நாங்கள் அங்கே போராடுறோமே தவிர மற்றபடி நாங்கள் ஈழ கலைஞர்களோட சேர்ந்து வேலை செய்யலை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாது. ஏன்னு சொன்னால், நான் உங்களுக்கு தெரியும், நான் எல்லாரோடையும் வேலை செய்கிறேன். நான் இன்றைக்கு வந்து தேனிசை செல்லப்பா அவர்களோட கூட வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி எங்களுடைய மக்களுடைய கலைஞர்களை என்னோட நானும் சேர்ந்து வளரணும்னு ஆசைப்படுறாள் நினைப்போம். கண்டிப்பாக நல்ல ஒரு பதிலை தந்தீங்க. சரி, தேனிசையில் செல்லப்பா என்று சொல்லும்போது தான் வந்தது உங்களுடைய நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டு வெளியிட இருக்கின்றீர்கள் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்பா. அதாவது இது என்னுடைய ஒரு பெரிய ஒரு கனவு. செய் அல்லது செத்து மடியண்டு இந்த இருவட்டு வந்து நான் நினைக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு நாள், அதாவது நான் வந்து ஒரு பாடலாசிரியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஆண்டு காலமாக என்னுடைய பணியை செய்து கொண்டு வரேன். என்னுடைய எழுத்து தன்மையில் நான் என்ன கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு வர்ற நேரத்தில் வந்து எனக்கு அந்த காலத்தில் இருந்து, நான் சிறிய வயசில் இருந்தே எனக்கு நாங்கள் எங்களோட தமிழீழத்தில் இருந்த காலத்திலிருந்தே எங்களுக்கெல்லாம் வந்து தேனிசை செல்லப்பா அவங்களெல்லாம் வந்து ஒரு என்னென்று சொல்கிற முன்மாதிரியான பாடல்களை விட நாங்கள் அவரோட இசையில் வளர்ந்த பிள்ளைகள் விளங்குதா. அந்த ஒரு உணர்ச்சி எங்களுடைய தேசப்பற்று, அடுத்தது இந்த பாடலுக்கு வந்து நான் செய் அல்லது செத்துமடி என்றதும், அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் தியாக தீபம் திலீபன் அண்ணா அவருடைய படத்தோடு தான் இந்த இருவட்டுடைய முகப்பை நான் வச்சிருக்கேன்னு சொன்னால், அவருடைய அந்த மக்கள் புரட்சி வடிகட்டுமன்ற அந்த ஒரு தாதகம், அந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து என் மனசில் எப்பவும் இருக்குது. நாங்கள் வெளிநாட்டில் வந்தாலும், நாங்கள் சினிமாவுக்கு பாடல் எழுதினாலும், இல்லாட்டிக்கு எங்களோட மக்களுக்குள்ள நாங்கள் எந்த பெரிய களியாட்டங்கள் செய்தாலும் எங்களுடைய உணர்ச்சிகளை வந்து நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை, விட்டு போவதும் இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து என்னுடைய ஒரு 10 வருட கனநாள் கனவு. நான் இதை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஐரோப்பா தேசம் முழுக்க நான் வெளியிட இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களோட எல்லாட்ட கையிலே நான் கொண்டு சேர்ப்பேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம், உங்களுடைய நீண்ட நாள் கனவு என்று சொல்கின்றீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய இசைத்தட்டு எல்லோரிடம் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அதுக்கு முன்பு சரி, எப்போது நீங்கள் இதை வெளியிட இருக்கின்றீர்கள் என்று ஏதாவது யோசித்து வைத்திருக்கின்றீர்களா? இது எனது குடும்பத்தின், எனது அம்மா அப்பாக்களுடைய ஆதரவும், மற்றது ஒரு பெரிய ஒரு மகான், அதாவது தேனிசை செல்லப்பான்றது எங்களோட தேசியத்துக்குள்ள ஒரு முக்கியமான பாடகர். அவருடைய பாடல் வளர்ந்த பிள்ளை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அவரே வந்து எனக்கு ஒரு தனது 8 பாடல்களுக்கு தானே பாடி அவருடைய இளங்கோ செல்லப்பா அவர் இசையமைச்சு என்னை நம்பி ஒரு இசத்தட்டுக்கு அவர்கள் பொறுப்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை நான் கண்டிப்பாக எப்படியாவது நான் கொண்டு வருவேன். ஆனால் அதை வந்து ஒரு நல்ல
நாளில் ஒரு நல்ல ஒரு நேரத்தில் வந்து அது கண்டிப்பாக வந்து ஐரோப்பா மக்களுக்கு உலக ரீதியாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றது என்னுடைய பெரிய ஒரு ஆசை. இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற எந்த ஒரு தமிழ் உணர்வாளர்கள் வந்து பாடலை வெளியிடணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் mullanishantan.com போய் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டால் நான் அதுக்கேற்ற ஒழுங்குகளை செய்வேன். நிச்சயமாக நிச்சயமாக கண்டிப்பாக நல்ல ஒரு இசைத்தட்டன்னு நினைக்கின்றேன். பாடல்கள் இன்னும் கேட்கவில்லை. சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஜோனியம்மாள், அதாவது அண்மையில் நீங்கள் பல ரேப் பாடல்கள் முல்லைநிஷாந்தன் அவர்களுடன் இணைந்து தந்திருக்கின்றீர்கள். ரேப் முதலாளி, என்னுடைய மட்டு இல்லையா? சரி, இரண்டும். சரி, அந்த பாடல்கள் மக்கள் மத்தியில் எப்படி இடம் பெற்றுள்ளது? என்ன சொல்லியிருக்கிறார்கள்? உங்களை தெரிந்தவர்கள் அதை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள்? எப்படி வந்திருக்கின்றது? நான் கூலாக அந்த இப்போ இந்த ரேப்புக்குள்ளே நான் இப்போ இங்கே லண்டனில் வாழ்கிற இளைஞர்களோட சமுதாயம், இப்போ எங்களோட சமுதாயம் அதில் பற்றி தான் நான் இந்த ரேப்பில் நான் ஒரு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவளுக்கு இசையும் பிடித்துள்ளது, லிரிக்ஸும் பிடித்துள்ளது. இப்போ நான் இப்போ நான் வந்து நான் யூடியூப்போ அது மூலமாக நான் இன்னும் வெளியிடையில் இந்த ஃபேஸ்புக் அல்லது சவுண்ட் கிளவுட், அப்போ அது மூலமாக தான் நான் வெளியிட்டிருக்கிறேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில ஆக்கள் பிடிச்ச ஆக்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலமாக எனக்கு ஒரு குட் ஃபீட்பேக் வந்தது. ஸோ அது ஒரு உற்சாகம். சரி சரி, உங்களுடைய ஒரு ரேப் இதை பாடி காட்டலாம் என்று நினைக்கிறேன். ரேப் முதலாளி என்ற இதை ரேப் பண்ணி காட்டுங்கள். இப்போது உங்களுக்காக அந்த பாடலை போடுகின்றார்கள், பார்ப்போம் எல்லோரும் சேர்ந்து. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா புது ராப்புக்கு நான் தான் முதலாளியா, புரியறதா புரியலையா என் வரிகளை உணர முடியலையா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தமிழ் ராப்புக்கு நான் தான் முதலாளியா, புரியறதா புரியலையா என் வரிகளை உணர முடியலையா? சண்டை இதை கட்டுக்கிட்டு படிக்குது என் மண்டை, அநியாயம் அளிப்பது சமுதாயம், அறிந்த இதயம் ஒரு காயம், போத அடிமை சரக்கு பணம் அளிப்பது என்னுடைய மொத்த இனம், சிறந்த சாதனை படைக்கும் தமிழ், நிறைந்த வேதனை துடிக்கும் குரல், நிறைந்த தரையில் உடைக்கும் உரல், கடைசியில் மறவது நம்முடைய நிழல். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தமிழ் ராப்புக்கு நான் தான் முதலாளியா, புரிகிறதா புரியலையா என் வரிகளை உணர முடியலையா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தமிழ் ராப்புக்கு நான் தான் முதலாளியா, புரிகிறதா புரியலையா என் வரிகளை உணர முடியலையா? அருமையாக இருந்தது உண்மையில். அதாவது இது வந்து இது வந்து இப்போ ப்ரோமோ சாங்காக தான் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கேன வேர்ஸ் இருக்கு நான் முடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக. ஸோ இது ஒரு 4 நாளுக்கு முதல் தான் முடிச்சினாங்க. சரி, அண்மை காலத்தில் எடுத்துருக்கேன். அதாவது இந்த பாடலை கேட்கும்போது தான் ஒன்று கேட்க தோணுகின்றது. அதாவது ரேப்னு சொல்லும்போது எங்களுடைய எங்களுடைய மூத்த தலைமுறையை பார்த்தீர்கள் என்ன, கூடுதலாக அந்த பாடல் வரிகளை கூட யோசிப்பார்கள் இல்லையா? உங்களுடைய வரிகளை பார்க்கும்போது அந்த நல்ல வரிகளை கொண்ட பாடலாக இருக்கின்றது. தொடர்ந்து இப்படியான பாடல்களை கொடுங்கள் என்று வாழ்த்திக்கொள்கின்றேன். சரி நேயர்களே, இனி ஒரு சிறிய இடைவேளை வருகின்றது. அந்த இடைவேளையை தொடர்ந்து இவர்கள் 2 பேருடன் உங்களை மீண்டும் சந்திக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். அது வரைக்கும் நீங்களும் காத்துறீங்க. பல்லவி